வணக்கம். எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகளை அழிப்பதற்கு செயற்பட்டது போன்று ஜனாதிபதி இஸ்லாமிய தீவிரவாதத்தை அழிக்க வேண்டும் ஞானதேரர். தமிழீழ விடுதலை புலிகள் அழிப்பதற்கு செயற்பட்டது போன்று செயற்பட்டு ஜனாதிபதி இஸ்லாமிய தீவிரவாதத்தை அழிக்க வேண்டும் என்று பொதுபிரசன வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஜனாதிபதிக்கு இந்த அவசர கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார்கள். இஸ்லாமிய தீவிரவாதம் மீண்டும் தலை தூக்குவதை தடுப்பதற்கான அவசியம் உள்ளது என்றும் தெரிவித்துள்ள அவர், தமிழீழ விடுதலை புலிகள் பயங்கரவாதத்தை நாட்டிலிருந்து அழிப்பதற்கு எடுத்தது போன்ற துல்லியமான விரைவான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்துவதற்கான சதி முயற்சிகள் மற்றும் தீவிரவாதிகளின் செல்வாக்கு குறித்து தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச அரசியல் தற்போது இதற்குள் ஊடுருவுகின்றது என்று தெரிவித்துள்ள ஞானதீரர், இந்த தாக்குதலுக்கு வழிவகுத்த கொலைகார போதனை கோட்பாடுகள் குறித்து எந்த விசாரணையும் இடம்பெறவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நாட்டில் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்ட முறையில் பயன்படுத்துவதை அவதானிக்க முடிகின்றது என்றும், மத தலைவர்கள் உட்பட சில சக்திகள் இதற்காக பயன்படுத்தப்படுகின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சஹரன் காசிமுடன் தொடர்பை பேணியதாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை கொண்ட தாக்குதல் உயிரிழந்த பிரதான சூத்திரதாரி சஹரன் தொடர்பை பேணி வந்த குற்றச்சாட்டில் புனருபை தம்பானை பிரதேசத்தினைச் சேர்ந்த ஒருவர் பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக தொடர்ந்து முன்னெடுத்து வரும் விசாரணையின் போது குறித்த பிரதேசத்தினைச் சேர்ந்த உவைஸ் ரஹ்மான் என்பவர் சஹரன் தொடர்பை பேணி வந்துள்ளார் என்று வந்ததை அடுத்து இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரை 8ஆம் திகதி அவரது வீட்டில் வைத்து பயங்கரவாத குற்றத்தடுப்பினர் கைது செய்து விசாரணைக்கு கொழும்புக்கு அழைத்து வந்துள்ளனர். குறித்த நபர் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் 48வது கூட்டத்தொடர் சுவிஸ் தலைநகர் ஜெனீவாவில் இன்று ஆரம்பமாகின்றது. இலங்கை தொடர்பில் 46வது அமர்வில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்பில் பேரவையின் ஆணையாளர் அறிக்கை சமர்ப்பிக்க இருக்கின்றார். மறுநாள் அது தொடர்பில் விவாதம் இடம்பெறும். கண்ணை கவரும் மேம்பாலம் கட்டுமானம். கொழும்பு பேலியகொடை கழனி மேம்பாலத்தின் கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளன. கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலை கொழும்பு துறைமுக நகரோடு இணைக்கும் வகையில் இந்த கட்டுமானம் முன்னெடுக்கப்படுகின்றது. கண்ணை கவரும் மின் விளக்குகளால் இந்த மேம்பாலம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஒரே இரவில் பிள்ளையார் சிலை அந்தோனியார் சிலையாக மாறியது மடுவில் நடந்த சம்பவம். மடுவில் பிள்ளையார் சிலை ஒரே இரவில் அந்தோனியார் சிலையாக மாறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மடு பரப்பு கடந்தான் வீதியில் மடு தேவாலயத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் பிள்ளையார் சிலை ஒன்று மாயமாகி இருப்பதுடன் அதே தினத்தில் குறித்த இடத்தில் அந்தோனியார் சிலை வைக்கப்பட்டுள்ளது. சில தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற குறித்த சம்பவம் தொடர்பில் மடு பரப்பு கடந்தான் வீதியில் மடு தேவாலயத்துக்கு அண்மையில் கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக அந்த பகுதியின் மரத்தின் கீழ் பிள்ளையார் சிலை வைக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதி காட்டுப்பகுதி என்பதனால் மதங்கள் கடந்து அந்த பகுதியினால் செல்பவர்கள் அந்த பகுதியிலிருந்து பிள்ளையார் சிலையை வணங்கிவிட்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 4 வருடங்களுக்கு முன்னர் அந்த பகுதியில் சிறிய கோவில் ஒன்றை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்த நிலையில் முதல் கட்டமாக மூலஸ்தானம் அமைக்கப்பட்டு அதற்கு தற்காலிக பிள்ளையார் சிலை வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் உள்ள பிள்ளையார் சிலை சில விசுமிகள் தூக்கி எறிந்துவிட்டு அந்தோனியார் சிலை பெற்றுள்ளனர். கரவட்டி மாதா கோயிலில் திருடர்கள் கைவரிசை. கரவட்டி விக்னேஸ்வரா கல்லூரி வீதியில் அமைந்துள்ள மாதா கோவில் இன்று காலை பொருட்கள் களவாடப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நெல்லியடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கரவட்டி விக்னேஸ்வரா கல்லூரி வீதியில் அமைந்துள்ள மாதா கோயில் புகுந்த திருடர்கள் கைவரிசை காட்டியிருக்கின்றார்கள். போட்டு உடைக்கப்பட்ட சிசிடிவி கேமராவின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு கேமரா முறிக்கப்பட்டு ஆலயத்தின் பிரதான மண்டபத்தின் அருகில் அமைக்கப்பட்ட ஆலய பொருட்கள் வைக்கப்பட்ட சிறிய அறை உடைக்கப்பட்டு அதனுடன் ஒலிபெருக்கி சாதனங்கள் களவாடப்பட்டுள்ளன. அத்துடன் ஆலயத்தின் வெளியில் அமைக்கப்பட்ட களஞ்சிய அறையும் உடைக்கப்பட்டிருப்பதுடன் களவாடப்பட்ட பொருட்களின் முழு விவரம் முழுமையாக தெரியவில்லை என்று முறைப்பாட்டில் பதிவு செய்துள்ளனர். 4 வருடங்களின் பின்னர் துலங்கிய மர்மம். இலங்கையின் முன்னணி வர்த்தகரை மகனே நாடகம் ஆடியிருக்கின்றார். இலங்கையின் பிரபல தொழில் அதிபர் அப்பாஸ் மரணத்துக்கு காரணமானவர் என்ற சந்தேகத்தில் 4 வருடங்களின் பின்னர் அவரது எளிய மகன் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார்.
லிமிடெட் உட்பட 9 நிறுவனங்களின் உரிமையாளரான அஃபாஸ் 2017 ஜூன் மாதம் 9ஆம் தேதி அன்று கொழும்பிலுள்ள அவரது அலுவலக வளாகத்தில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டார். அவர் இயற்கை மரணம் எய்ததாக குறிப்பிட்டு அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இருப்பினும் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக 2018ஆம் ஆண்டில் சிஐடி பொது முகவர் பிரிவுக்கு கிடைத்த புகாரின் பேரில் குறித்த விசாரணை நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் 2019 தூண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. பிரேத பரிசோதனையில் அவரது உயிரிழப்பு ஒரு கொலை என்றும் இயற்கையான காரணங்களால் நிகழ்வில் என்று மருத்துவர்கள் முடிவெடுத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக நீண்ட விசாரணையின் பிறகு அதிபரின் 37 வயதான இளைய மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை நுட்பமாக திட்டமிடப்பட்டுள்ளதுடன் தொழிலதிபர் இயற்கை மரணமடைந்ததைப் போல் தோற்றமளிக்கும் விதமாக மிக கச்சிதமாக இளைய மகனால் இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டுள்ளது. இலங்கை முஸ்லிம்களை தன்னிச்சையாக தடுத்து வைப்பதற்கு பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படுவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குற்றம் சுமத்துகின்றது. தடுப்பூசிகள் கொண்டாட்டத்தின் மயக்கத்தில் உள்ள மக்கள் சுகாதார வழிமுறைகள் பின்பற்ற தவறுகின்றனர். உபுல் ரோகணம் தடுப்பூசி கொண்டாட்டத்தின் மயக்கத்தில் உள்ள மக்கள் பொது சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்ற தவறுகின்றனர் என்றும் பொது சுகாதார பரிசோதக சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. பொதுமக்கள் சுகாதார வழிகாட்டல்கள் பின்பற்றி புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளாவிட்டால் எதிர்காலத்தில் நோயாளிகள் பராமரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று உபுல் ரோகணா அறிவித்திருக்கின்றார். வைரஸ் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது என்றும் எங்கள் பணியாளர்கள் நிலைமையை கண்காணிக்க முடியாத நிலை நாங்கள் வந்துள்ளோம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய வங்கியின் ஆளுநராக அரசியல்வாதியை நியமித்தால் இலங்கையின் பொருளாதாரம் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படலாம். ஜிபிபி இலங்கை மத்திய வங்கிக்கு அரசியல்வாதியொருவரை ஆளுநராக நியமிப்பதனால் நாட்டின் அபகீர்த்தி ஏற்படும் என்று இவிபி அறிவித்துள்ளது. 2008 முதல் 2012 வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய திரைசேரி பிணைமுறை மாற்றங்கள் மூலம் இலங்கை மக்களின் 14 பில்லியன் ரூபாய் அபகரித்தவர் அஜித் நிஃபாட் கஃப்ரால் ஜிபிபியின் தலைவர் அனுர்குமார திசநாயக்கா அறிவித்துள்ளார். பொருளாதார மந்தநிலைக்கு மத்தியில் கிரேக்கத்தின் கருவூல பத்திரங்கள் அஜித் நிஃபாட் கஃப்ரால் எப்படி கொள்வனவு செய்தார் என்று இவிபியின் தலைவர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அஜித் கஃப்ராலை நியமிப்பது இலங்கையின் அரசியல் நிலைமை குறித்து சர்வதேச சமூகம் கொண்டுள்ள நிலைப்பாட்டினை மேலும் மோசமாக்கும். சுயாதீன அமைப்பை அரசியல்வாதி கைப்பற்றுவதன் காரணமாக இலங்கையின் பொருளாதாரம் கருப்பு பட்டியலில் இணைக்கப்படலாம். உள்ளாடை இறக்குமதி தடைக்கு நாட்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அமைச்சர் சந்திரசேகரன் தேசிய உற்பத்திகளை மேம்படுத்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை முன்னெடுத்துள்ளதாகவும் உள்ளாடை இறக்குமதி தடை செய்யப்பட்ட நாட்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. எதிர்த்தரப்பினர் மாத்திரம் உள்நாடு விவகாரத்தில் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்று காணி விவகாரத்துறை அமைச்சர் சந்திரசேன அறிவித்திருக்கின்றார். வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு காத்திருப்போருக்கான மகிழ்ச்சியான தகவல். வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக செல்ல தயாராக இருப்பவர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் இனங்கண்டு அவற்றுக்கான தீர்ப்புக்கமான முடிவுகள் உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அலரி மாளிகையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அந்நிய செலாவணியின் முன்னேற்றம் கலந்தாய்வு கூட்டத்தில் நிதியமைச்சர் பசல் ராஜபக்ச இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சந்தையில் இளைஞர்களுக்கு அதிக கேள்வி காணப்படுவதனால் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு வழங்க வேண்டிய அவசியம் தொடர்பில் அமைச்சர் இதன்போது வலியுறுத்தியிருக்கின்றார். இத்தாலிக்கு விஜயம் மேற்கொண்ட பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இத்தாலி நகரில் இடம்பெறும் G20 மாநாட்டின் சர்வமத மாநாட்டில் விசேட உரை நிகழ்த்தியிருக்கின்றார். பொகவந்தலாவ நகரில் சதோச விற்பனை நிலையம் அமைக்க ஜீவன் நடவடிக்கை. பொகவந்தலாவ நகரில் பொதுமக்கள் குறைந்த விலையில் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் சதோச விற்பனை நிலையத்தை அமைக்க ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. மலேகத்தில் உள்ள பெரிய நகரங்களில் பொகவந்தலாவ நகரம் ஒன்றாகும். இங்கே 35 தோட்டங்களில் 25க்கும் அதிகமான சனத்தொகை காணப்படுகின்றது. பொகவந்தலாவ, கெம்பியன், டென்சின் ஆகிய 3 நகரங்கள் உள்ளன. இருந்தும் மக்கள் குறைந்த விலையில் பொருட்களை கொள்வனவு செய்து கொள்ளக்கூடிய சதோச விற்பனை நிலையம் இல்லாமல் உள்ளது பெரும் குறையாக காணப்படுகின்றது. இலங்கை தமிழர்களுக்கு உரிமைகள் இன்னும் கிடைக்கவில்லை. திருச்சியில் ராதாகிருஷ்ணன். இலங்கை தமிழர்களின் அபிலாசைகள் நிறைவேற்றப்படவில்லை, மக்களுக்கான உரிமைகள் இன்னும் கிடைக்கவில்லை என்று மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் அறிவித்திருக்கின்றார். மலையக மக்கள் முன்னணி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் தமிழகத்தில் திருச்சிக்கு சென்றுள்ளார்.
அங்கு இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தமிழகத்தில் அகதி முகாமில் வாழும் இலங்கை மல்லிக தமிழர்களும் குடியுரிமை வழங்கி இந்திய வம்சாவளி மக்களாக ஏற்றுக்கொள்ள மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றி.